தற்போதைய செய்தி ஒன்றை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பழங்குடியின பட்டியல் மெய்த்தி சமூகம் சேர்க்கப்பட்டிருந்து தற்பொழுது அந்த உத்தரவு நீக்கப்பட்டிருக்கிறது, அதாவது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்கிற அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்டலாம். நிரஞ்சன், இந்த ஒரு அறிவிப்புக்காக தான் எல்லாருமே காத்திருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். மிகப்பெரிய கலவரத்துக்கு காரணமாகவும் அமைஞ்ச ஒரு விஷயம் அது இப்போது ரத்து செய்யப்பட்டிருக்கு. பின்னணி குறித்து இன்னும் விளக்கமா சொல்லுங்க நிரஞ்சன். மணிமாறன், இந்த மணிப்பூர் வன்முறை இந்தியாவில் எந்த அளவுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துச்சு, ஒரு வடகிழக்குல இருக்கக்கூடிய ஒரு குட்டி மாநிலம் தான் அப்படின்னாலும் கூட அது தமிழ்நாடு வரைக்கும் எதிரொலிச்சுதான் நம்மளால பார்க்க முடிஞ்சது. நாடாளுமன்றம் அதகோலப்பட்டது அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடிஞ்சது. இது எல்லாத்துக்குமே மையப்புள்ளி எது அப்படின்னா, பொதுவா எல்லாரும் சொல்லுவாங்க இரண்டு குக்கி மற்றும் மேத்தி இனக்குழுக்களுக்கு இடையிலான பிரச்சனை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது நீண்ட நாட்களா நீண்ட வருடங்களா இருந்துட்டு வர்றதுதான். ஆனா இதுக்கான இந்த ஏற்பட்டிருக்கக்கூடிய கலவரத்துக்கான ஒரு ஆரம்ப புள்ளி அப்படின்றது மணிப்பூர் உயர் நீதிமன்றம் வழங்கிய ஒரு உத்தரவு. மேற்கு இன குழுவினருக்கு பழங்குடியின அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்ற, இன்னும் சொல்ல போனா அது ஒரு உத்தரவு கூட கிடையாது, ஒரு அப்சர்வேஷன் சொல்லி அது ஒரு கோர்ட்டுடைய ஆர்டர்ல பிளேஸ் ஆன ஒரு சின்ன ஒரு விஷயம்தான். ஆனா அதுதான் இவ்வளவு பெரிய கலவரம் ஏற்பட்டு பெரும் பிரச்சனைகளையும் பெரும் சங்கடங்களையும் ஏற்படுத்துறதுக்கு காரணமா அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து இந்த வழக்கு இந்த ஒரு பதற்ற நிலை காரணமா விசாரிக்கப்படாமலே இருந்த நிலையில இன்னைக்கு அந்த முடிவை, அதாவது நாங்க என்ன ஒரு உத்தரவு போட்டோமோ, என்ன ஒரு அப்சர்வேஷன் கொடுத்தோமோ அதை நீக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்சர்வேஷன்? மேத்தி இன குழுவிற்கு பழங்குடியின அந்தஸ்து வழங்க அரசு பரிந்துரைக்கணும், பரிசீலிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதை நாங்க டெலிட், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், டெலிட் செய்யறதுக்கு உத்தரவு பிறப்பிக்கிறோம், ரிவ்யூ பண்றோம், நாங்க கொடுத்த உத்தரவை நாங்க மறு ஆய்வு பண்றோம் அப்படின்ற ஒரு உத்தரவு இன்னைக்கு மணிப்பூர் உயர் நீதிமன்றத்துல இருந்து வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. இப்போ குக்கி இன மக்கள் சார்பில் அவங்களுக்கான வெற்றியா இருக்கும். ஆனா இதை மேத்தி இன மக்கள் எப்படி பார்க்க போறாங்க? ஏன்னா ஒரு கோர்ட் ஒரு ஆர்டர் கொடுத்துருச்சு, அதை எதிர்த்து இன்னொரு குழு ஆயுதம் ஏந்தி போராட தொடங்கினாங்க. அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய குழுவும் அதே மாதிரி வன்முறை வெறியாட்டங்களை தொடங்கினாங்க. பிரச்சனை இரண்டு பக்கங்களுமே இருக்கு. இப்போ இந்த ஒரு உத்தரவு, மறு ஆய்வு பண்றோன்ற உத்தரவு என்ன பின்விளைவுகளை ஏற்படுத்துது அப்படின்றத அச்சத்தோட தான் நம்ம பார்க்க வேண்டிய நிலையதான் இருக்கு. மணிமாறன், விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி நிரஞ்சன்.